தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் அனைவரையும் காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 45. அபிமெலேக்கு நாள் முழுவதும் பட்டணத்தோடு யுத்தம் பண்ணி அதை பிடித்து முழு ஜனங்களையும் கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான். அன்புக்குரிய இறை மக்களே, அபிமெலேக்கு கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின கூட்டத்தாரை அடித்து நொறுக்குகிறான். படைப்படையாக அவன் கொன்று குவிக்கிறான். அவனை துரத்தி அந்த எல்கை, தன்னுடைய ஊரின் எல்கை மட்டும் வெட்டி கொள்கிறான். அப்படிப்பட்ட திறமை வீரம் வாய்ந்த அந்த மனிதன் இங்கே என்ன சொல்கிறான்? ஒரு பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான் என்று சொல்லி, எப்படி விதைத்தான் என்று தெரியவில்லை. 3வது நூற்றாண்டிலே கல்லறைகளை அடிமைகளாக, கல்லறை குகைகளிலே அடிமைகளாக தஞ்சம் புகுந்த மக்கள், அந்த நிலத்தடி கல்லறைகளிலே தஞ்சம் புகுந்த மக்கள், தொடக்க கால கிறிஸ்தவர்களில் அங்கு வரைந்து வைத்திருந்த நல்ல மெய்ப்பன் என்ற படம் அன்பற்ற, அந்த அளவற்ற, அந்த ஆறுதல் நிறைந்த, அசைக்க முடியாத நம்பிக்கை வழங்கியது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபேல் ஆடு மேய்த்தான் என்று சொல்லி கடவுள் தாவீதை மெய்ப்பனாக, ஆடுகளின் தலைவனாக வைக்கின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, இங்கே அபிமெலேக்கை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் செய்தபடியே தன்னோடு இருந்த முழு சேனையையும் அவர் செய்யும்படி வைக்கின்றார். தன்னோடு இருந்த முழு சேனையும் அவர் செய்யும்படி வைக்கின்றார். அந்த கொம்பை வெட்டி தோளின் மேலிருந்து தன்னோடு இருந்தவர் செய்ததை பார்த்தீர்களா? நீங்களும் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்ல, யுத்த வீரர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு கொம்பை வெட்டி அபிமெலேக்கின் பின்னரே அவைகளை தன் அரண் அருகே போட்டு நெருப்பு வைத்து இருந்தவர்கள், துருகத்தில் இருந்தவர்கள் அனைவரும் புருஷர் ஸ்திரீகளுமாய் 1000 பேர் மாண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பின் இறை மக்களே, இன்றைக்கு மனிதன் மற்றவருக்காகவே வாழ்கிறான். மற்றவர்களை பார்த்துத்தான் தன்னுடைய வாழ்வை திருத்திக் கொள்கிறான். மற்றவர்களுக்காக படிக்கிறான். மற்றவர்களுக்காக தன்னுடைய வசதி வாய்ப்பை மாற்றிக்கொள்கிறான். அவனுக்கென்று ஒன்றையும் வைத்து கொள்வதில்லை. அவன் பிறப்பதிலிருந்து வளருவதிலிருந்து திருமணம் முடித்து ஒரு குடும்ப தலைவனாக மாறுவதிலிருந்து எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக இருந்து செயல்பட கடவுள் அழைக்கின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, ஒருவேளை இது போன்ற துன்பம் துயரங்கள் வரும் பொழுது நாம் யாருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்கின்ற நித்தியத்தை நிச்சயமாக கடவுள் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் விளக்குகிறார். குகை கல்லறைகள் அது தஞ்சம் புகுகின்ற ஒரு இடம். ஏனென்றால் நல்மைப்பனாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அடிமைப்பட்ட மக்களையும் வியாதிப்பட்ட மக்களையும் ஊனர்களையும் அவர் தேடி சென்று குணமளிக்கிறவராக, அவர் நல்ல மெய்ப்பனாக அவர் இருக்கிறார். நல்ல ஆயனாக அவர் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 22:17 இதே போல தான் பார்க்கிறோம். ஆயர் என்பது தான் அவர்களுக்கு சரியான விடை. இன்றைக்கு திருச்சபையை பாதுகாக்க வேண்டிய மெய்ப்பர்கள், வழிநடத்த வேண்டிய ஆயர்கள், மெய்ப்பர்கள் இன்றைக்கு தன்னுடைய சொந்த நலனுக்காக, சுய நலனுக்காக திருச்சபை மக்களுக்கு விரோதமாக, அங்கே சபை மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அதை தவிர நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும். பிறர் செய்வதை பார்த்து நாம் உயர்ந்து விடலாம்.
நமக்கென்று ஒரு வாழ்க்கையை, ஒரு யோசனையை, ஒரு வழியை, வாசலை கடவுள் வைத்திருப்பார். அந்த வாசலை, வழியை ஒருவரும் அடைக்க முடியாது. எந்த மனிதனாலும் அதை தடுக்க முடியாது. ஆகவே நாம் அடுத்தவர் செய்கிறது போல செய்வோம் என்று நினைக்காதபடி, எனக்கு என் தேவன் என்ன சொல்கிறார்? அபிமெலேக்குக்கு தேவன் சொன்னார். ஆகவே அவன் அந்த காரியத்தை செய்தான். மக்கள் அனைவரும் பின்பற்றச் சொன்னான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன சொல்லப் போகிறார், அதன்படி செய்வதற்கு இன்றைக்கு ஆயத்தமாவோம் என்று சொல்லுகிற அந்த சத்தியத்தோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். ஆண்டவரே, நாங்கள் பிறருக்காக வாழ வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து, ஆனால் இன்றைக்கு அவற்றை மறந்து பிறருக்காக நாம் உதவ வேண்டியவர்கள் என்கின்ற உறுதுணையான உதவியான சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். அது பொய்யான ஒரு சக்தி என்பதை, மாய்மாலமான ஒரு சக்தி என்பதை மறந்துவிட்டு, ஆண்டவரே அப்பா